அட விஜய் ஆஸ்திரேலியா போகலங்க, பனையூர்ல கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. 1.5 கோடி வாக்குகள், 140 தொகுதிகள், வேட்பாளர்களுடனான ரகசிய ஆலோசனையில விஜய் பகிர்ந்த அந்த அதிரடி தகவல் என்ன? ஸ்ட்ராங் ரூம் விஷயத்துல ஏன் இவ்ளோ பயம்? மே 4ஆம் தேதி தமிழக அரசியல்ல நிஜமாவே விசில் சத்தம் கேட்குமா? பரபரப்பான பின்னணிகளை பத்தி பார்க்கலாம். தமிழக சட்டமன்ற தேர்தல் கடந்த 23ஆம் தேதி நடைபெற்றது. ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கு திமுகவும் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு அதிமுகவும் போராடி வராங்க. நாம் தமிழர் தவிக கட்சிகளும் களத்துல பலத்தோட நிக்கிறாங்க. தவிக வருகை இந்த தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த நிலையில பனையூர் தவிக அலுவலகத்துல விஜய் நிர்வாகிகளோட முக்கிய ஆலோசனை நடத்தியிருக்காரு. தேர்தல் முடிவுகள் தொடர்பாக பாசிட்டிவாக இருக்கிற விஜய் பல ரகசியங்களை பகிர்ந்திருக்காரு. வாக்குப்பதிவுக்கு பிந்தைய ஆய்வுகள்ல தவிகவுக்கு கணிசமான வாக்குகள் கிடைத்திருப்பதாக வரும் தகவலால விஜய் உற்சாகமா இருக்கிறாரு. விஜய் வெளிநாடு செல்ல இருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில அவர் எங்கேயுமே போகாம பனையூர்லயே இருக்கிறாரு. கடந்த சில நாட்களாக பனையூர் தவிக அலுவலகத்துக்கு சென்ற அந்த கட்சியோட முக்கிய தலைவர்கள் போய் விஜயை சந்திச்சு வராங்க. ஒவ்வொரு தொகுதியிலையும் தவிகவோட வாக்கு சதவீதம் எந்த அளவுல இருக்குது அப்படிங்கிறது குறித்து ஒரு ரகசிய இன்டர்னல் ரிப்போர்ட்டை விஜய் தயார் செஞ்சிருக்காரு. குறிப்பா தென் மாவட்டங்கள் மற்றும் வட மாவட்டங்கள்ல இளைஞர்களோட வாக்குகள் தவிகவுக்கு பெரிய அளவுல விழுந்திருக்கிறதா அந்த அறிக்கை சுட்டிக்காட்டுது. இதோட காரணமா தான் மற்ற கட்சிகளோட கணிப்புகளை தாண்டி விஜய் மிகுந்த தன்னம்பிக்கையோட இருக்காரு. விஜய் செம்ம ஹாப்பியா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? விஜய் கிட்ட பேசின நிர்வாகிகள் தமிழ்நாட்டோட அனைத்து தொகுதிகளிலையும் இருந்து வர தகவல்கள் மகிழ்ச்சி அளிக்குது. நம்மளோட விசில் சின்னத்துக்கு 1.5 கோடி அதுக்கும் மேற்பட்ட வாக்குகள் கிடைத்திருக்கிறதா நம்பிக்கை தரும் சில தகவல்களை சொல்லியிருக்காங்க. 140க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் தவிகவிற்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆட்சி அமைப்பது பற்றி நாம ஆலோசனைகள் மேற்கொள்ள வேண்டிய நேரம் இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டு உற்சாகமான விஜய், என் காதுக்கு வரும் செய்திகளும் அப்படிதான் இருக்குது. ஆனா தேர்தல் முடிவுகள் வர்ற வரைக்கும் கட்சி தரப்புல நாம அமைதியா இருக்கணும். மின்னணு வாக்கு இயந்திரங்கள்ல பதிவான வாக்குகள் சரியாக எண்ணுகிறார்களா அப்படிங்கிறத கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வாக்கு எண்ணும் மையங்கள்ல இருக்கிற ஸ்ட்ராங் ரூம்களை வெறும் ஆட்களை வச்சு மட்டும் கண்காணிக்காம சிசிடிவி கேமராக்கள் சரியாக செயல்படுகிறதா அப்படிங்கிறதையும் தொழில்நுட்ப ரீதியாக ஏதேனும் குளறுபடிகள் நடக்குதா அப்படிங்கிறதையும் கண்காணிக்க தவிகவோட தகவல் தொழில்நுட்ப பிரிவுக்கு விஜய் தனி உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு. வாக்கு எண்ணிக்கை முடிகிற வரைக்கும் கண் இமைக்காம களத்துல நிற்கணும் அப்படிங்கிறதே வேட்பாளர்களுக்கு அவர் கொடுத்த முக்கியமான ஒரு டாஸ்க். தவிகவோட முக்கிய நிர்வாகிகளான புஷி ஆனந்த், செங்கோட்டையன், ஆதவ் அர்ஜுனா மற்றும் மாநில அளவில் வெற்றி வாய்ப்புள்ளதாக கருதப்படுற 40 வேட்பாளர்களை சென்னையில் இருக்கிற பனையூர் அலுவலகத்துக்கு அழைத்து விஜய் கிட்ட ஆலோசனை நடத்தப்பட்டிருக்கு. இதுல பல்வேறு முக்கிய விஷயங்கள் ஆலோசனை செய்யப்பட்டிருக்கு. இது குறித்து தவிக நிர்வாகிகள் சொல்லும்போது பனையூர் வந்த 40 வேட்பாளர்களுக்கு அலுவலகத்தில் வகுப்பு எடுக்கப்பட்டதா சொல்றாங்க. வாக்கு எண்ணிக்கை முடிகிற வரைக்கும் அனைத்து தொகுதிகளோட மின்னணு இயந்திரங்கள் வச்சிருக்க ஸ்ட்ராங் ரூமை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பல இடங்கள்ல நிர்வாகிகளுக்கு இடையில ஒருங்கிணைப்பு இல்லை அப்படிங்கிற தகவலும் வெளியே வந்திருக்கு. பாதுகாப்பு குறைபாடு இருக்கிற இடங்கள்ல அதை பலப்படுத்தணும். திமுக, அதிமுக, தவிக, நாம் தமிழர் என்று தமிழகத்துல 4 முனை போட்டி நிலவி வருது. இதனால வாக்குகள் பல முனைகள்ல சிதறி கிடக்குது. எந்த கட்சி வெற்றி பெற்றாலும் வெற்றி வாய்ப்பு மிகவும் குறைவாகத்தான் இருக்கும். வாக்கு எண்ணிக்கையில இருக்கிற ஏஜென்ட்கள் மிகவும் கவனத்தோட இருக்கணும். திமுக, அதிமுகவினர் தில்லுமுள்ளு நடவடிக்கையில இறங்குவாங்க. கடந்த காலங்களில் பலர் குறைவான வாக்கு வித்தியாசத்துல தான் தோல்வி அடைஞ்சாங்க. அதுக்கப்புறம் நீதிமன்றம் சென்றாலும் பலன் அளிக்காது. அதனால மிகுந்த எச்சரிக்கையோட செயல்படணும் அப்படின்னு விஜய் சார்பில் வகுப்பு எடுக்கப்பட்டிருக்கு. தவிகவோட இந்த திடீர் உற்சாகம் அரசியல் வட்டாரத்துல பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. விசில் சின்னம் வெறும் தாக்கத்தை மட்டும் ஏற்படுத்துமா அல்லது தமிழக அரசியலோட தலையெழுத்தையே மாற்றுமா அப்படிங்கிறது மே 4ஆம் தேதி தெரிஞ்சிடும். ஒருவேளை வாக்குகள் சிதறும் பட்சத்துல ஆட்சி அமைக்கிறதுல தவிக ஒரு முக்கியமான கிங் மேக்கர் இடத்தை பிடிக்கும் அப்படிங்கிறது அரசியல் விமர்சகர்களோட கருத்தா இருக்குது. தமிழக அரசியல் களம் இதுவரைக்கும் கண்டிராத ஒரு புதிய முனை போட்டியை இந்த தேர்தல் உருவாக்கி இருக்கு. குறிப்பா வாக்கு எண்ணிக்கை மையங்கள்ல ஸ்ட்ராங் ரூம் பாதுகாப்புல இருந்து ஏஜென்ட்கள் கவனமா இருக்கிறது வரைக்கும் விஜய் கொடுத்திருக்கிற இந்த அலர்ட் மெசேஜ்
தேவைக்கு எவ்வளவு திட்டமிட்டு செயல்படுறாங்க அப்படிங்கிறத காமிக்குது. வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கணிப்புகள் விஜய்க்கு சாதகமாக திரும்பினாலும் அந்த 1.5 கோடி வாக்குகள் நிஜமாவே விசில் சின்னத்துக்கு விழுந்திருக்குமா? மே 4ஆம் தேதி பனையூர் அலுவலகத்துல பட்டாசு வெடிக்குமா அல்லது கணக்குகள் மாறுமா? தமிழகத்தோட அடுத்த முதல்வர் யார் அப்படிங்கிறத தீர்மானிக்கிற அந்த தீர்ப்பு இன்னும் சில தினங்கள்ல தெரிஞ்சிரும். Subscribe to One India and never miss an update.